முதல் வாசகம். இறை மக்களுக்கு தந்தையாகிய ஆபிராம் அழைக்கப்படுதல். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்படு. நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். இறைவன் நம்மை அழைத்து நம்மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 8 முதல் 10 முடிய. அன்பிற்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வசனம். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவிசாயுங்கள். நற்செய்தி வாசகம். இயேசுவின் முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றமாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ, மோசேயும் எலியாவும் அவருக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கும் ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இவருக்கு செவிசாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்று. மாற்றம் தரும் ஏற்றம் என்ற சிந்தனையில் தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன்.
தவக்காலம் மாற்றத்தின் காலம். தவக்காலம் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு மனம் மாற்றம். இன்றைய இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் நாம் இந்த மாற்றம் எவ்வாறு நம்முடைய வாழ்விற்கு ஏற்றம் தருகிறது என்று சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் தொடக்க நூலில் ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய நாட்டை, தன்னுடைய ஊரை, தன்னுடைய சொந்த பந்தங்களை, உறவுகளை அனைத்தையுமே விட்டுவிட்டு கடவுள் காட்டக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று பணிக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை இறைவன் சொல்லுகிறார். எத்தகைய மாற்றம் என்றால், அவர் ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறார். மிக பெரிய இனமாக மாறப்போகிறது. அவர் வழியாக அவருடைய இனமும் நாடும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறுகின்றார். கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக நம்பி தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்து கொண்டு கடவுள் காட்டக்கூடிய இடத்திற்கு நம்பிக்கையோடு புறப்படுகின்றார். அப்படி நம்பிக்கையோடு புறப்பட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றமும் ஏற்றமும் ஆசீர்வாதத்தையும் நாம் நன்கு அறிவோம். இன்றைய நற்செய்தியிலும் அத்தகைய ஒரு மாற்றத்தை இயேசுனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் உருமாற்றம் பெறுகிறார். இந்த உருமாற்றம் பெறுவதற்கு முன்பு தன்னுடைய சீடர்களை அழைத்து தன்னுடைய முதல் முறையாக சாவை பற்றி, அவருடைய வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்களை பற்றி, அவர் சந்திக்க போகக்கூடிய புறக்கணிப்பு, இறுதியாக மரணம், இவற்றை பற்றியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது சீடர்கள் நடுங்குகின்றார்கள். இந்த பின்னணியில்தான் இயேசுவினுடைய அந்த தோற்றம் மாறுகிறது. எவ்வாறு மாற்றம் பெறுகிறது என்றால், அவருடைய முகம் கதிரவன் போல் ஒளிமயமாகிறது. அவருடைய ஆடைகள் மின்னின. இந்த நேரத்தில் விண்ணகத்தில் இருந்து 2 மாபெரும் ஆளுமைகள், மோசே, எலியா, இவர்கள் இருவரும் வந்து இயேசுவோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது விண்ணகத்திலிருந்து ஒரு குரலொலி கேட்கின்றது. இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்பு அடைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று. இதை பார்த்த அந்த சீடர்கள் நடுங்குகின்றார்கள், அஞ்சுகின்றார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து அஞ்சாதீர்கள் என்று அவர்களை மீண்டுமாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு எவ்வாறு உருமாற்றம் பெற்றாரோ, உருமாற்றம் பெற்று தான் மகிமை நிறைந்த மன்னன் என்பதை சீடர்களுக்கு அறிவித்தாரோ, அதே போன்று இந்த தவக்காலம் நமக்கு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுகிறது. குறிப்பாக நம்முடைய ஜெப வாழ்வில், ஆன்மீக வாழ்வில் மாற்ற வேண்டும். அதற்காக நாம் வழக்கத்தை விட அதிகமாக இறைவனோடு பேசி, இறைவனுடைய பாடுகளை சிந்தித்து தியானித்து, இறை வார்த்தையை இன்னும் அதிகமாக வாசித்து வாழ்வாக்க வேண்டும். அதன் வழியாக நம்முடைய ஆன்மீக உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. தவத்தின் வழியாக நாம் நம்முடைய உடலை ஒருத்து, சில ஆசைகளை தவிர்த்து, அதன் வழியாக உடலில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. இறுதியாக தர்மம் செய்வதன் வழியாக, ஏழைகளுக்கு உதவுவதன் வழியாக, மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வதன் வழியாக மற்றவர்களோடு இருக்கக்கூடிய உறவை நாம் ஆழப்படுத்த முடியும், புதுப்பிக்க முடியும் என்று. இத்தகைய மாற்றங்களையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தால் எவ்வாறு ஆபிரகாம் ஏற்றம் பெற்றாரோ, எவ்வாறு ஆசீர்வாதமாக விளங்குகிறாரோ, இயேசு எவ்வாறு உருமாற்றம் பெற்று தாம் மகிமை நிறைந்தவர் என்பதை மக்களுக்கு, சீடர்களுக்கு நிரூபித்தாரோ, அதேபோன்று நம்முடைய வாழ்விலும் அந்த மாற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஆகவே இந்த தவக்காலம் உங்களுக்கும் எனக்கும் மாற்றத்தை கொடுத்து நம்முடைய வாழ்வில் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன்.